நீங்க ஏமாத்திட்டீங்க. கடைசி மூச்சு போ காட்டி பேசுற எனக்கு, கேட்கிற உங்களுக்கு, நாட்டு ஜனாதிபதி பிரதமர், அமெரிக்கா ஜனாதிபதி பிரதமர், உலகம் ஆளக்கூடியவர்கள் எல்லா வீட்டிலையும் பிரச்சனை வரும். வல்லாஹி இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஆள் காட்டுங்க எனக்கு, ஒரே ஒரு ஆள் கூட்டி வாங்க இவர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. வல்லாஹி அது வராது. கடல்கள் அலை எப்படி அழியுமோ, ஓயாத அலைகள் அடிச்சுட்டே இருக்குமோ, பிரச்சனைகள் ஓயாது. இப்பதான் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் புள்ளி ஆஸ்பத்திரியில இருந்து கொண்டு வந்து வீட்டுல வச்சிருப்பீங்க. அடுத்த பிரச்சனை கதவை தட்டும். என்ன கதவை தட்டும்? மனைவி மௌத்தாகிட்டானு. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையோட சின்னதேன்னு நினைக்கும். ரெண்டாவது அந்த பிரச்சனை அதை விட பெருசா இருக்கும். அதுக்கு முடிச்சுட்டு திரும்ப தட்டி பார்ப்போம், எல்லாம் முடிஞ்சு நினைப்பீங்க. அடுத்த கதவை தட்டும். அடுத்த பிரச்சனை என்னப்பான்னு பார்த்தா பொருளாதாரம் இடிஞ்சு உளுந்து கொடிகட்டி பறந்த கோடீஸ்வரர் பேமெண்ட்டுக்கு இறங்கி இருப்பார். அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்? கடன்காரன் சுத்தி வாரான். விதவிதமான வாகனத்தில் போனவங்க, மரியாதையோட நடந்தவங்க, ஊரே காரி துப்புற மாதிரி கடன்காரன் வர்றான். இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்னு ஏதோ ஒரு முடிவு கண்டா இங்க ரோட்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி கால் எடுக்க வேண்டி வருதா. இதுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தேன். இப்படி எங்க பிரச்சனை? ஒரு இளைஞன் எதுக்கு சாப்பிடுறான், எதுக்கு சம்பாதிக்கிறான்? விதவிதமா சாப்பிடணும், விதவிதமா சாப்பிடணும் என்பதற்காக வேண்டி கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். வீடு கட்டணும், அதெல்லாம் ரெண்டாவது. இளைஞர்களை நீங்க பாத்தீங்கன்னா கொழும்புல அவங்க கூட்டமா வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு எவ்வளவெல்லாம் கிடைக்குது எல்லாரும் போட்டு கொஞ்சம் சாப்பிடணும். எவ்வளவு நேரம் எடுத்து சாப்பிடணும்? 1 மணி நேரம் எடுத்து சாப்பிடணும். சிரிக்கணுமா, சந்தோஷப்படணுமா, அந்த சாப்பாடு தான் ஜோலி. இதுக்காக வேண்டிதான் எதையெல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த கூட்டம் சேருவாங்க. கொஞ்சம் புள்ள குட்டின்னு வரப்போக்கல பிள்ளைகளுக்காக யோசிச்சு 2வது கட்டம் ஊடு கட்டுறதெல்லாம் பார்ப்பாங்க. நான் கேட்கிறேன், சாப்பிட்றதுக்காக வேண்டிதான் ஒருத்தன் பணம் சம்பாதிச்சான், அதான் மெயின். அதுக்கப்புறம் தான் வீடு வாசல். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சாப்பிடவா, அவன்கிட்ட பிடுங்கி இவன்கிட்ட பிடுங்கியா, சரி சாப்பிடு. பெரிய பெரிய பார்ட்டிகளுக்கெல்லாம் போனா, பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனா பெரும் பகுதியானவங்க சாப்பிடவே மாட்டாங்க. டீயை கொடுத்தா கேட்பாங்க, சீனி போட்டா இருக்குது, உப்பா போட்டு தருவான். டீல சீனி போடாம சீனி போட்டான்னு கேட்பாங்க, வேணான்னுவாங்க. எதை போட்டா டேஸ்ட் வருமோ அண்டா கணக்கில் ஆக்கிட்டீங்க. உப்பு கொஞ்சம் போட்டாதான் அது சாப்பாடு இருக்கு, இல்லாட்டி சப்புண்டு ஆகிடும். உலகத்தில் ஆக நம்பவன் கோக்கியை கொண்டு வந்து ஆக்குறீங்க. அவர் உப்பு போடலன்னு வைங்க, உலகத்துல எல்லா மிளகா எல்லாத்தையும் போட்டாரு, உப்பு மட்டும் இல்லைன்னு வைங்க, சாப்பாடு ஏறாது. என்னாச்சு தெரியுமா? பெரிய பெரிய ஆட்கள்லாம் பிரஷர் வந்தா உப்பு கம்மியா வேணுமா, சுகர் வந்தா சீனியை குறைச்சிடணுமா. எது 2 மெயின் ஐட்டம் நாக்குக்கு. இந்த 2 ஐட்டம் இல்லாட்டி சாப்பாடு சாப்பிடாம இருக்கலாம். அவனுக்குதான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பெரிய ஆட்கள் வந்து உட்கார்ந்து இருப்பான், வெள்ளையும் சொல்லையுமா உடுத்துட்டு, அவன் பக்கத்துல புஃபே விரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி சாப்பாடு. சோப்பு சோறு கிடைக்குமான்னு கேட்பான். உப்பு கொஞ்சம் குறைச்சே போட்டுருவோம், அதுக்கு தின்னாமலே இருக்கலாமே, ஏதாவது உள்ளக்கு அனுப்பிடலாமே. நாக்கால் அனுப்ப வேண்டிய தேவையில்லை, பட்டை போட்டு இங்கே நேரடி அனுப்பலாம். நாக்கு எதுக்கு தெரியுமா? சாப்பாடு என்பது பசிக்கு மட்டுமல்ல, சுவையையும் சேர்த்து அதை அனுபவிக்கிறது என்பது தனி. ஒரு ஆள் ஜனாதிபதி ஆயிட்டாரு, எப்படி கொண்டாடுவாரு? இரவு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுப்பாரு. ஒரு ஆளுக்கு குழந்தை கிடைச்சிட்டு சந்தோஷம் ரொம்ப, என்ன பண்ணலாம் கூட சாப்பாடு. ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிறாரு, ரொம்ப பெரிய சந்தோஷம், என்ன பண்ணலாம் கூட சாப்பாடு கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பாடு என்பது மனுஷன் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் அவனுக்கு கோடிக்கணக்கில் இருந்தாலும், இன்னொரு ஆள் சாப்பாடு போடுறான்னு கூப்பிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவான். அதுக்கு தனியான ஒரு மரியாதை எல்லாம் வச்சிருக்கிறான். ஆம்பளை பொம்பளை அந்த சாப்பாடுக்கு போவா, சாப்பிட்றதுக்கு இல்லை, உடுக்கிறதுக்கு, உடுப்பை கொஞ்சம் காட்டுறதுக்கு, அந்த மாதிரி உடுக்கிறதுக்கு அவங்க லெவல் வேற. ஆம்பளை இது. நான் என்ன கேட்கிறேன்டா, இதுக்காக வேண்டி சம்பாரிச்சு கோடி கோடியா கொட்டி வச்சவனுக்கு எண்ணெயிலையா பொறிச்சு நம்ம தண்ணியிலையா பொறிப்பான்? எண்ணெய் வேணாம், கொலஸ்ட்ரால்ன்றான். அட எண்ணெய் சாப்பாடு தான் டேஸ்ட் ஒரு வகையில், உப்பு போட்டால் தான் டேஸ்ட், உப்பு வேணாம் ப்ரெஷர்ன்றான், சுகரா அது வேணான்றான், அது சீனி வேணாம். எந்த மூலப்பொருள்கள் வேணுமோ, எது டேஸ்டுக்கு மூல காரணியோ அது எல்லாத்தையும் தள்ளி வைக்க சொல்றான். இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியுதா? அது நல்லவனுக்கு வரும், கெட்டவனுக்கு வரும். நான் என்ன சொல்லுவேன், எது வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதி அறிக்கை ஒரு வழி சொல்லி தர்றான். தாய்மார்களே, இது எல்லாம் வரும். உலகத்தில் பணம் சம்பாதிச்சு விதம் விதமா சாப்பிடணும் முடிவெடுத்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களான்னு நான் கேட்கிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? இல்ல, அவங்களால சாப்பிட முடியல.
உங்க ஊர்களில் எப்படின்னு தெரியாது. கொழும்புல வந்தா இப்ப எல்லாம் முக்காவாசி வழிமால சாப்பாடெல்லாம் மீது. ஏன்னா இதுக்கு மேல ஓஹோ கஷ்டம். வட்லாப்பத்தை விட்டா பிரச்சனை கூட. டேப்லெட் 2க்கு 4 போட வேண்டி வரும். விளங்குதா? ரப்புல் ஆலமீன் அப்படி சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஒரு ஆள் எதுக்கு ப்ராடோ வாங்குவாரு? எதுக்கு கார் வாங்குவாரு? எதுக்கு? நடக்கவே கூடாது. அப்படி போகணும், சொகுசா போகணும். எனக்கு காட்டுங்க பார்ப்போம். பாராளுமன்றத்தில் உட்கார்றவங்கல்ல முக்காவாசி பேர் வாகனத்தை எடுத்துட்டு வீட்டு வாசல நிப்பாட்டிட்டு ஒரு பொட்டத்தையும் கொடுத்துட்டு ஒரு டிஷர்ட்டையும் போட்டுட்டு இங்க அங்க நடப்பான். காலையில ஒருத்தன் காரை பக்கத்தில் வச்சுட்டு நடக்கிற டைம்ல தான் அவனுக்கு வயிறே எரியும். ஒண்ணுமே இல்லாட்டி நடந்து இங்க இருந்து நடந்து போய் வர்றது வேற விஷயம். ஏன் கடைக்கு போகணும், நடக்கணும். காரை நிப்பாட்டு அதிகாலையில் எழும்பிட்டு கொழும்புல போய் பார்த்தோம்னா பாத்வே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஜனாதிபதி உட்பட அத்தனை பேரை நடக்கணும். நடக்காட்டி உசுரே போயிடும். வேறு அதாவது நடந்தாதான் உலகத்துல வாழ இயலும். காரை நிப்பாட்டி போட்டு விறுவிறுன்னு நடக்கிறேன். இவ்வளவு வேதனையா இருக்கு. இவ்வளவு வேகமா அவன் நடந்ததே இல்லை. நடக்காட்டி செத்து போவான். சோ நீங்க பார்த்திருப்பீங்க முன்னாடி ஜனாதிபதி, அதுக்கு முன்னாடி ஜனாதிபதிமார்கள்லாம் எங்க ஊருக்கு வந்தாலும் காலையில நடந்துருவாங்க. சோகம் நடந்துச்சு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி காலத்துல. அந்த டைம்ல ஆஸ்திரேலியா பிரதமர் ஒரு நாள் தான் வந்தான் ஒரு மீட்டிங்கு சோகம். அப்ப நான் சொல்றது 2015க்கு முன்னாடி. நாமல் ராஜபக்சோட சேர்ந்து ஓடுறாரு. கட்டு ட்ரவுசர் கொடுத்துட்டு வந்து இறங்கி நைட் போறவரு அங்க என்ன வேலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும். இல்ல ஓடணும், இல்லைன்னா வாழ இயலாது. செத்து பேர் ஓடி வேர்வை வெளியாகணும். நான் கேட்கிறேன், வேர்வை வரக்கூடாதுன்னு தானே நீங்க வீட்டுக்கு ஏர் கண்டிஷன் போட்டீங்க? வேர்வை வரக்கூடாதுன்னு தானே காருக்கு ஏர் கண்டிஷன் போட்டீங்க? உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து சொல்லிட்டோம், வேர்வை வராட்டி நீ செத்து போயிருவ. மழை ஜலம் எப்படி ஒரு கழிவோ உடம்புல உள்ள கழிவு வேர்வை, அந்த வேர்வை வரண்டா விறு விறுன்னு நட. உன் உடம்புல இந்த வேர்வை வராட்டி செத்தே போயிருவ. வேர்வை வெளியாக்கணுமா? வேலை செஞ்சு வேர்வை வெளியாக்குறது வேலை. வேர்வை வராம இருந்தனால நடந்து வேர்வை வெளியாக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தாய்மார்களே, முற்றுப்புள்ளி வைப்போம். இப்படியே பேசினா நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. இப்ப நான் நிம்மதிக்கு வழி சொல்ல போறேன். அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க உட்கார்ந்து கூடி 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 பேசினாலும், உலகம் உங்களுக்கு முழு பலத்தையும் தந்தாலும், நீங்க தான் உலகத்தை ஆள போறேன்னு தந்தாலும், உங்க அக்கவுண்ட்ல கோடி எண்ண முடியாத அளவுக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும், வல்லாஹி என்னாகும்? உங்களால நிம்மதியா வாழ இயலாது. உலகம் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு. என்ன தப்பு கணக்கு? நிம்மதி என்பது உடம்புக்கா மனசுக்கா? சொல்லுங்க. நிம்மதி உடம்புக்கா மனசுக்கா? மௌலவி, மனசுக்கு. நிம்மதி உடம்புக்கு இல்ல, மனசுக்கு. நிம்மதியை தேடி மக்கள் உடம்புக்கு எடுக்கிறாங்களா, மனசுக்கு எடுக்கிறாங்களா? ஒரு பிராடோ வாங்குறாங்க, தப்பி இல்லை, சல்லி இருந்தா வாங்கலாம். ஒரு ஆள் கொழும்புல இந்த மன்னார் வரைக்கும் வாராரு, பிராடோல வாராரு, ஏர் கண்டிஷன் போட்டிருக்கிற மனைவியோட கடுமையான சண்டை, ஊட விட்டு போறாரு. பெரிய காலிக்கோட்ல பிரச்சனை, டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. அவர் பிராடோவில் எவ்வளவு ஏசி போட்டாரோ அதை தாண்டி வேர்வை வரும். இன்னொரு ஆள் மன்னாருக்கு வராரு கொழும்புல, இந்த ரொம்ப கடுமையான சனம், பஸ்ல ஏறி நெருங்கி கஷ்டப்பட்டு வராரு. 4 வருஷமா குடும்பத்தை சந்திக்க கிடைக்கல. சாமான்லாம் வாங்கிட்டு பிள்ளைகள் என்ன பார்க்கும், எப்படி பேச போறேன், வைஃப் எதிர்பார்த்துட்டு நிப்பாண்டி வர்றாரு. அவர் மன்னார்ல வந்து இறங்கி இருப்பாரு, நின்றுட்டே வந்திருப்பாரு. கண்ட உடனே அவருக்கு சுகமா இருந்திருக்கு, அவருக்கு பிரச்சனை இல்லை. பிராடோல போறவரு கடுமையான பிரச்சனை, டிவோர்ஸ் வரைக்கும் போகுது, அவருக்கு அந்த சுகம் இருந்திருக்காது. உடம்புக்கு சுகமா இருந்திருந்தா பஸ்ல வந்து ஒரு நொந்து நூடுல்ஸா இருக்கணும், பிராடோல போற சந்தோஷமா இருக்கணும். உடம்புக்கு இல்ல தாய்மார்களே, மனசுக்கு. நீங்க வாழ்ற வீட்டுல இல்ல நிம்மதி இருக்குது. அப்படி வாழ்ற வீட்லையும் படுக்கிற பெட்லையும் இருந்தா, கொழும்புல எக்கச்சக்கமான வீடுகள்ல பெண்ணாம் பெரிய பெட், அந்த பெட் மட்டும் பல லட்சங்கள் வாங்கி எடுத்திருப்பாங்க. நைட்டுக்கு தூக்கம் இல்லையா, தூக்க மாத்திரை போட்டு எடுத்து தூங்குறாங்க. அதே கொழும்புல பல பேமெண்ட்களை கடந்து போற நேரம் சில ஏழைகள் 2 கார்ட்போர்ட்டை விரிச்சு அல்லாண்டு தூக்கும் 9 மணிக்கு. சில மணக்காரங்க இதை பார்த்தே பொறாமப்படுறது, இப்படி தூங்குறான். ஏசி போட்டு இவ்வளவு பெரிய பெட்ல அங்கிருந்து இங்க உருள்ற தூக்கம் வருவதில்லை. ராத்திரி எழுப்பி பார்ப்பான் 1 மணி, மறுபடி உட்காருவான், மறுபடி தூங்குவான். இதெல்லாம் நான் கற்பனை பண்ணி சொல்லலை, என்கிட்ட சொன்ன கதைகளை சொல்றேன். பல வீடுகளில் என்னோட கதைச்சதை சொல்றேன். ஆனா அதே ஏழை ஒரு பேமெண்ட்டுக்கு அடியில் இங்கால அங்கால ஆள் போவான், இவன் பாட்டுக்கு தூக்கம். அவனுக்கு நெலும்பு வலையும் இல்லை, கோயிலும் இல்லை, நெலும்பு கடிக்குதும் இல்லை, அவன் பாட்டுக்கு தூக்கம் சுபோல எழும்புறான். விளங்குச்சா?
பெட்டு வாங்கினது ஊடு கட்டினது தூங்குறதுக்கா இருந்தா அந்த தூக்கமே இல்லாட்டி அந்த பெட்டில் என்ன பிரயோசனம்? இவன் ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் அவனுக்கு தூக்கத்தை கொடுத்தான்.